தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், எங்களுக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிற தேவன். தாப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, ஆறுதலும் சமாதானமும் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். அவருடைய ஞானத்திற்கு அளவே கிடையாது. நீங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிற வசனத்தில் கூட நாம் அறியாத இன்னும் பல காரியங்கள் இருக்குது. அது ஒரு பக்கம், ஏன்னா அது தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு சில வசனங்களை உயிர்ப்பித்து கொடுப்பார். நமக்கு பதிலாக இருக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நமக்கு ஆலோசனை சொல்லும்படி வசனங்களை உயிர்ப்பித்து கொடுப்பார். நீங்கள் ஏற்கனவே பல நேரங்களில் பல தடவை அந்த வசனங்கள்லாம் வாசிச்சிருந்தாலும் அவர் உயிர்ப்பித்து கொடுக்கும்போது அது இட்ஸ் அன் ஆன்சர் ஃப்ரம் காட். அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கென்று அந்த நேரத்தில் அந்த காரியத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வெளிச்சம், ஒரு பதில். அதுக்கு ஒரு வல்லம் இருக்குது பாருங்க. அதை எடுத்து அந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், விடுதலை உண்டாகும், பிரச்சனைகள் தீரும். தேவனுடைய வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தை. தேவன் ஜீவிக்கிற தேவன். அவருடைய வார்த்தைகள் நித்தியமானவை. அது ஏதோ அந்த காலத்தில் பழங்காலத்தில் அப்போ வாழ்ந்துட்டு இருந்த ஒன்றும் தெரியாத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. அவருடைய ஞானம் அளவில்லாதது. அது காலங்காலத்துக்கும் அவருடைய வார்த்தை ஒர்க் ஆகும். நம்ம ஒரு வேளை நான் பேச்சுக்கு சொல்கிறேன், இன்னும் கர்த்தர் 2ஆம் வருகைக்குன்னு ஒரு 2000 வருஷம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அடுத்த 2000 வருஷத்துக்கும் இந்த வார்த்தை சரியான வார்த்தை. இந்த வார்த்தையை கடைப்பிடிக்கும்போது வாழ்க்கையில் பலன் உண்டாகும், குடும்பத்தில் பலன் உண்டாகும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, தொழில் நல்லா இருக்கும், முன்னேற்றம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த வார்த்தைகள் இருக்குது. ஒரு கிறிஸ்தவனை பலமுள்ள கிறிஸ்தவனாக வாழச் செய்யக்கூடிய அந்த சக்தி அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதனால தான் வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், போதிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். காலையில் ஒரு மெசேஜ் கொடுத்தது பார்த்தாமல் ஈவினிங் பைபிள் ஸ்டடிக்கு கொடுக்கறதுக்கு அது இதுதான் காரணம். புரியுதா? இந்த வார்த்தை அவ்வளவு விலையேறப்பெற்றது. இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளோ வல்லமை இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கும்போது நாமும் அப்படி வார்த்தையை உயர்த்தி வைக்க பழக வேண்டும். அப்படி பழகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். இங்கே போன மெசேஜில் 18 கொஞ்சம் குறிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம். 18லேருந்து 21 வரைக்கும் வாசித்தாலும் நிறைய நேரம் 18ஆம் வசனத்தில் தான் போன மெசேஜில் செலவழித்தோம். 19, 20, 21 புரிந்து கொள்ளும்படி ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா? யூனிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். அதாவது கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டில் இது மிக முக்கியமான ஒரு போதனை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான்
நிருபங்கள் குறிப்பாக உங்களுக்கு விளங்கும். சில சமயம் நிருபங்கள் வாசிக்கும்போது அது ஏதோ இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ, நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சில காரியங்கள்லாம் வாசிக்கும்போது. ஏன்னா இந்த சத்தியம் நம்மளுக்கு விளங்காததுனால தான். இந்த 2 பிரின்சிபிள், ரைட்? இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறான், ரைட்? கிறிஸ்துவோடு கூட அவன் உடன் சுதந்திரனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் புரிஞ்சுக்காததுனால தான் அந்த வசனங்களாம் ஐயோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இந்த வாழ்க்கையிலையா, ரைட்? அப்படின்லாம் தோணுது. அதனால் இந்த பிரமாணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன், ரைட்? I am united with Christ, I am identified with Christ, ரைட்? இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவால், கிறிஸ்து மூலமாக அப்படின்னு பல ஆசீர்வாதங்கள் இருக்குது இங்கே புதிய ஏற்பாட்டு நிருபங்களில். அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் விளங்கும், ரைட்? அது விளங்குறதுக்கு தான் இந்த பிரமாணத்தை நான் கொஞ்சம் ஒரு சில வசனங்களெல்லாம் எடுத்து காமிச்சு இந்த பிரமாணங்களை உங்களுக்கு நல்லா போதிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த 19, 20, 21 வாசிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் 3வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இந்த பிரமாண வளங்களைன்னா இது பாஸ்ட் ஏதோ சரி நல்லா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இந்த வேத பகுதியை நல்லா ஆழமாக படிக்கிறதே கிடையாது, ரைட்? சரி, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுறான், கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், ஓகே, ஆபிரகாம் ஆசீர்வாதம், சரி அடுத்த பக்கம், ரைட்? அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அதை உட்காந்து ஆழமாக சிந்திச்சு பார்க்குறதில்ல. இது எப்படி, இதுக்கு அர்த்தம் எனக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு, எப்படி எனக்கு இதை சொந்தம் கொண்டாடுறதுக்கு தகுதி உண்டாயிருக்குது, ரைட்? இது கர்த்தர் எனக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எடுத்துக்கணுமே, இது என் வாழ்க்கையில் அனுபவமாக மாறணுமே, இது என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணுமே, அந்த எண்ணமும் ஏக்கமும் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லை, ரைட்? அது ஏதோ சரி கேட்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு யாராவது அது சபையில் இல்லை ஊழியத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னா ஓ ஆமேன் ஹல்லேலூயா அப்படின்னு கை தட்டிட்டு, ரைட், அப்படியே போயிட்டே இருக்கிறது. அதை உட்காந்து சிந்திச்சு பார்க்குறதில்ல, இது எனக்கு வேணும்னு நினைக்கிறதில்ல, இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ விசுவாசத்தோடு பிரயாசப்படுறதில்ல, ரைட்? நம்ம அப்படி அசால்ட்டாக இருக்க விரும்பலை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவைகளை அறிந்து கொள்ள போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம், இவைகளை சொந்தம் கொண்டாட போகிறோம், இதை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ கவனிங்க, சொல்லுங்கள் மறுபடியும். நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறேன். இந்த சத்தியத்தை இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஆழமாக பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரோமர் 6 ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு நிமிஷம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாருங்கள், அந்த வசனம் எப்படி பேசுதுன்றதை கொஞ்சம் கவனிங்க. பாவத்திற்கு மரித்த நாம், பாவத்திற்கு மரித்த ஒரு சில கிறிஸ்தவர்கள்னு சொல்லலை, பாவத்திற்கு மரித்து நாம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லலை, ரைட்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவத்திற்கு மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலை. பாவத்திற்கு மரித்த நாம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸோட, ரைட், ஒரு உறுதியான நம்பிக்கையோட, இது எல்லாருக்கும் சொந்தம், இது எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற விதத்தில் இந்த வசனம் பேசுது. கவனித்து பார்த்தீங்களா? ரைட், பாவத்திற்கு மரித்த நாம், ரைட்? அப்போ அதாவது இப்போ எங்கள் ஊர் என் ஊர் மதுரை, ரைட்? நான் இருக்கிறது மதுரையில். இப்போ அங்கே மதுரையில் ஒரு லோக்கல் சர்ச்சில் ஒரு தமிழ் சர்வீஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா தாராளமாக சொல்லலாம், இங்கே கூடியிருக்கிற தமிழர்களாகிய நாம் அப்படின்னு. ஏன்னா மதுரையில் ஒரு லோக்கல் சர்ச் சர்வீஸில், அதுவும் தமிழ் சர்வீஸில் மோஸ்ட்லி வேறு பாஷை பேசுகிறவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க.
அதனால் தைரியமாக சொல்லலாம். இங்கே கூடியிருக்கிற தமிழர்களாகிய நாம் அப்படின்னோம்னா அது 99.99% கரெக்டாக தான் இருக்கும். அதனால் தைரியமாகவே சொல்லலாம். அப்போ பாருங்கள், ஏன்னு கேட்டால் நம்பிக்கை ஆளை தெரியும். லோக்கல் சர்ச்சு, மதுரை, தமிழ் சர்வீஸு, ஆளை பார்த்தாலே தெரியுது, வாயை திறந்தால் பேசுகிற ஸ்லாங் புரியுது நம்மளுக்கு. அப்போ அதனால் சொல்லலாம். அப்படி மோஸ்ட்லி அது அக்யூரேட்டாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாருங்கள், இவர் ஒரு அஷ்யூர்டாக எடுத்துக்கிறார். இது இப்படி தான் அப்படின்ற விதத்தில் பேசுகிறார். இது ஏதோ இனிமேல் நம்ம சாதிக்க வேண்டிய காரியம் மாதிரி அவர் பேசலைன்றதை கவனிங்க. ஆல்ரெடி நாம் அனுபவிக்கிற ஒரு காரியமாக, அடைந்த ஒரு காரியமாக தான் பேசுகிறார். புரியுதா? பாவத்திற்கு மரித்த நாம், பாவத்திற்கு மரிக்க வேண்டிய நாம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் கட்டாயம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும், பாவத்திற்கு மரிக்காமல் நீ ஏன் இப்படி வாழ்கிற அப்படின்னு கேட்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார்? பாவத்திற்கு மரித்த நாம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போ பாவத்திற்கு மறிச்சிங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? குறிப்பாக அப்படி ஒரு இன்சிடெண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஞாபகம் இருக்குதா? யாருக்குமே இல்லை. அப்போ எங்கே இருந்து இந்த அனுபவம் நமக்கு சொந்தமாச்சு? எதன் மூலமாக நமக்கு இந்த பாவத்திற்கு மரித்த அனுபவம் சொந்தமாக மாறுச்சு? அந்த கேள்விக்கு பதில் தெரியணும் உங்களுக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரியணும். அப்போ 3ஆம் வசனத்தை கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். மறுபடியும் பாருங்கள், எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பேசுகிறாரு. ஒரு சில இடங்களெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில இங்கே தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஒரு சில தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இதை எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல முடியாது. இங்கே அவர் தண்ணீர் ஞானஸ்தானம்னு சொல்லலைன்றதையும் கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்க ஞானஸ்தானம் என்னன்னா, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் மூழ்க பண்ணப்பட்ட அந்த அனுபவத்தை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஞானஸ்தானத்தில் 3 வகை இருக்குது. முதல் ஞானஸ்தானம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி பொழுதில் ஆவியானவர் உங்களை எடுத்து கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக மூழ்க பண்ணுகிறார். அதான் முதல் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஞானஸ்தானம். அதுடைய வெளிப்புற வெளிப்பாடு தான் அந்த ஞானஸ்தானத்துடைய வெளிப்படையான அறிக்கை. அதுதான் தண்ணீர் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்துடைய விளைவு தான் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. 3வது ஞானஸ்தானம். புரியுதா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞானஸ்தானம் எது? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே நாம் மூழ்க பண்ணப்படுகிறோம் இல்லையா? அந்த ஞானஸ்தானம். ஏன்னா அதன் மூலமாக தான் மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. புரியுதா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்கிறார். என்ன? நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிற நாம் கூட, பவுல் எழுதும்போது பவுல் உயிரோடு இருக்கிறார், அதனால தானே எழுதுறாரு. அதை கேட்குறவனும் உயிரோடு தான் இருக்குன்னா அவன் உயிரோடு இருப்பான்னு நம்பி தான் அவனுக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறார் அவர். அதே மாதிரி வாசிக்கிற நாமும் உயிரோடு இருக்கிறோம், போதிக்கிற நான் உயிரோடு இருக்கிறேன், கேட்குற நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய, அதாவது இயேசுவுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த நீங்கள் எப்போ கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ளே ஞானஸ்நானம் மூழ்க பண்ணப்பட்டீங்களோ அப்போயே கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டுட்டீங்க, கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்படுறீங்க. அப்போ கிறிஸ்து செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்ச மாதிரி கிறிஸ்துவோடைய அனுபவம்லாம் உங்கள் அனுபவமாக மாறுது. கிறிஸ்துவோடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, கிறிஸ்துவோடைய மரணம் உங்களுடைய மரணம், கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவோடைய விண்ணேற்றம் உங்களுடைய விண்ணேற்றம். கிறிஸ்து பிதா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் பிதா பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க. புரியுதா? கிறிஸ்து என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறாரோ, என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரோ அதோட நீங்கள் அடையாளப்படுத்தப்படுறீங்க இப்போ நீங்கள். ஏன்னா அவருடைய சரீரமாக நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள்.
அவருடைய அவயமாக மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. புரியுதா? இது ரொம்ப முக்கியமான போதனை. இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு நிருபங்கள் புரியும். இது புரியலைன்னா உங்களுக்கு நிருபம் புரியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மூழ்க பண்ணப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறீங்க. அதனால் அவருடைய மரணம் உங்களுடைய மரணம். அவர் மரித்தார், நீங்களும் அவரோடு இணைந்து மரித்திருக்கிறீர்கள். அதை தான் இங்கே சொல்கிறாரு. போன மெசேஜில் நம்ம இதை கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேபி அடுத்த மெசேஜ் கூட. ஆனால் இனி அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அடக்கம் எல்லாத்துக்குள்ளும் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே இப்போ நீங்கள் அதுக்குள்ளே கடந்து போன மாதிரி. எப்படி கடந்து போனீங்க? இயேசுக்குள்ளாக. ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை கவனிங்க. மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ நாமும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறோம். எதுக்கு? மரணம் ஒரு முடிவு. இங்கே மரணம் எதுக்கு முடிவை கொண்டு வருதுன்னா பாவத்திற்கு முடிவை கொண்டு வருகிறது. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வச்சே ஒரு போதனை கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து பாவத்திற்கு மரித்திருப்பது போல நாமும் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே நம்ம இப்போ டீட்டெயிலாக போக வேண்டாம். இப்போ அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்குவோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவருடைய மரணம் நம்முடைய மரணமாக கருதப்படுகிறது. அவருடைய அடக்கம் நம்முடைய அடக்கமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லை, 5ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். we have been joined. இதைத்தான் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்குது. அந்த முதல் 10 வசனம். நாம் எல்லாரும் பாவத்திற்குள்ளாக மரித்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சேர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரலோகத்தில் ஹெவன்லி பிளேசஸில் நாமும் அமர்ந்திருக்கிறோம். புரியுதா? நீங்கள் என்றைக்கா பரலோகம் ஏறி போயிருக்கிறீங்களா? பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலர் இந்த விஷயம்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேரோட அனுபவம் பார்த்தோம்னா யாரும் ஏறி போனது கிடையாது, யாரும் பார்த்தது கிடையாது. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம எப்படி போனோம், அங்கே எப்படி நம்ம அமர்ந்துருக்கிறோம், எப்படி நடந்துச்சு அதெல்லாம்? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஏன்னா கிறிஸ்து அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அச்சீவ்மெண்ட் எடுத்து கர்த்தர் நம்ம கிரெடிட்டில் போட்டார். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாதிச்ச காசை உங்கள் பேரில் போடுறாங்கல்ல, அவங்க சம்பாதிச்ச சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்து மேற்கொண்டார், கிறிஸ்து ஜெயித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து பிதா பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் அவர் சாதித்த எல்லாத்தையும் தூக்கி நம்ம பேரில் எழுதி வச்சிட்டார். புரியுதா? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு அதெல்லாம் தேவையா? கர்த்தருக்கு என்ன வியாதியிலிருந்து மீட்பு தேவையா, இல்லை பாவத்திலிருந்து மீட்பு தேவையா, இல்லை சாபத்திலிருந்து மீட்பு தேவையா? அவர் தூதர்களால் ஆராதிக்கப்படுகிற தேவன், மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா, பரலோகத்தில் அரியணை அமைத்து வீட்டிருக்கிறவர், ஒளியாகவே இருக்கிறவர். அவருக்கு எதுக்குங்க அதெல்லாம்? அவருக்கு அது எதுவுமே அவசியம் கிடையாது. நமக்காக நம்ம கையில் அந்த 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 ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அதுக்குள்ளே கடந்து போனார். அதை நம்ம பேரில் எப்படி அதை கடத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரையும், அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அவரோடு கூட இணைத்து விட்டார். புரியுதா? இணைச்ச உடனே அவர் பேரில் இருக்கிறதுனா நம்ம பேரில் வருது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு திருமண இணைப்பை பார்க்குறோம். ஒரு கணவனும் மனைவியும் திருமணத்தின் மூலமாக இணைகிறாங்க. ஆனால் இணைஞ்ச நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவனுடையதெல்லாம் இப்போ மனைவிக்கு சொந்தமாகிடுது.
ஒன்று பெற்றெடுக்கிறதுனால பிள்ளைய வாரிசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இது கொடுக்குறோம், அது ஒரு வகை. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா, இன்னொரு ஆங்கிள் இருந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த திருமண இணைப்பை பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல பணக்கார ஒரு கணவனாக ஒரு மனிதன் இருக்கலாம், அவ்வளோவா பணங்காசு இல்லாத ஒரு பெண் இருக்கலாம். ஆனால் அந்த பெண் எப்பொழுது அந்த பணக்கார மனிதனை திருமணம் செய்து கொள்கிறாளோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பணக்கார மனிதனுடைய அந்த சகல சொத்து பத்து அந்த நிலம் பணம் எல்லாத்துக்கும் இந்த அம்மாவும் சொந்தக்காரவங்களாம் மாறுறாங்க. நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், ஒரு காலத்தில் ரூத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பெண்ணாக அவளும் அவர் மாமியாரும் எல்லாத்தையும் இழந்து இப்போ சொந்த ஊருக்கு திரும்ப வராங்க. ரூத் இணைஞ்சு இஸ்ரவேல் தேசம் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அம்மாவும் சேர்ந்து இருந்துக்கிறாங்க. சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லை, நிலம் இருக்குது, ஆனால் அதை இது ரெடி பண்ணுறதுக்கு இவங்க கையில் காசு இல்லை, பணம் இல்லை. இந்த அம்மா போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. எங்கே? ஒரு நிலத்தில், போவாஸ் அப்படின்ற ஒரு பெரிய பணக்காரனுடைய நிலத்தில் இந்த அம்மா வேலை பார்க்குறாங்க. இவங்க பண்ணது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வேலை பார்க்கும்போது மிச்சம் மீதி கொஞ்சம் சரியான கொஞ்சம் கீழே விழும். கதை அறுக்கும்போது ஒரு சில தானியங்கள் கொஞ்சம் தானியம் இல்லை கொஞ்சம் பழங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுகும் இல்லையா, மிச்சம் மீதி. அப்போது அதை இவங்க பின்னாடி போய் அந்த காலத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு, வேதமே இதை போதிக்குது. ஆக்சுவலாக கீழே விழுந்ததை எடுக்காத அப்படின்னு கர்த்தரை கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அந்த கீழே விழுந்த அந்த மிச்சம் அந்த கொஞ்சம் தானியங்கள்லாம் அது இந்த விதவைகள், ஏழைகள், தாப்பனற்ற பிள்ளைகள் அவங்க எடுத்துக்கிட்டும், நீ விழுந்ததை போய் மறுபடியும் தேடி போய் அதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாத, அதை விட்டுரு அப்படின்னு கர்த்தரை கட்டளை எல்லாம் கொடுத்துருக்கிறார். அது அந்த மாதிரி தான் இந்த அம்மா அந்த மிச்சம் விழுகிற அந்த ஒரு சில சொற்ப தானியங்களை அள்ளி சேர்த்து வச்சு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் அந்த அம்மா அந்த நிலத்தில் இந்த எம்ப்ளாயீஸுக்கு பின்னாடி இந்த அம்மா போயிட்டுருக்குது. இந்த அம்மா எம்ப்ளாயி இல்லை, எம்ப்ளாயீஸாக இருந்தவங்க அதை இருக்கும்போது கீழே போடுற அந்த ஒரு சில காரியங்களை எடுத்துகிட்டு போகிறது, அந்த நிலமையில தான் இந்த அம்மா இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இந்த அம்மாவுக்கு போவாஸுடைய பார்வையில் தயவு கொடுத்ததுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மா நல்லம்மா, மாமியாருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, கர்த்தர் பயப்படுற பெண்மணியாக இருக்குது. அதனால் தன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, இங்கே வேறு அந்த பிள்ளைக்கு எந்த கெடுதலும் நீங்கள் செய்யக்கூடாது, கதில் இருக்கும்போது வேணும்னே கொஞ்சம் தானியத்தை கீழே போடு. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கீழே விழுகிறதெல்லாம் தப்பி தவறி விழுகிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், வேணும்னே கீழே போட்டுட்டு போ அப்படின்றார். அந்த பிள்ளை எடுக்கணுன்றதுக்காண்டியே போடு அப்படின்றார். புரியுதா? அது மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி வசதி செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அறுவடை முடிகிற வரைக்கும் இந்த என் வேலையாட்கள் கூட நீ இரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கூட கிடச்சிருது. இந்த மாதிரிலாம் வாழ்க்கை படிப்படியாக மாறுது. ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தர் தயவுனால் ரூத் அந்த பெண்மணி போவாஸே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இந்த அம்மா ஊர்லேயே பெரிய பணக்கார பெண்மணி இந்த அம்மா தான். அதுக்கு முதல்ல கீழே விழுகிறத எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த அம்மா இப்போ ஊர்லேயே பெரிய பணக்காரி ஆயிடுச்சு. எப்படி? ஊர்லேயே பெரிய பணக்காரனோடு திருமணத்தின் மூலமாக இணைந்ததுனால. பாருங்கள், நம்மளாம் ஆசீர்வாதத்துக்கு லாய்க்கே இல்லாதவங்களாக இருந்தோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக. நம்மளாம் சாபத்துக்கடியில் இருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட போது, இயேசுவை நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்ட போது இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆக்சுவலாக பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை குறித்து போதிக்கும்போது இந்த சத்தியத்தையும் சேர்த்து போதிக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு போங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். இங்கே பார்த்திங்கன்னா 22ஆம் வசனத்திலிருந்து கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேச ஆரம்பிக்கிறார்.
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராக இருக்கிறார். இங்கே ஆரம்பிக்குது பாருங்க. கணவன் மனைவி உறவை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவுக்கு சமமாக அவர் பேசுகிறார். ரைட், அவங்க எப்படி இருக்கணுன்றதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை வைத்து அவர் ஒரு போதனையை கொடுக்குறார். ரைட், கணவன் மனைவி எப்படி ஒருத்தர் நடத்தணும், ரைட், ஒருத்தரோடு ஒருத்தர் எப்படி அவங்க வாழணும் அப்படின்றத போதிக்கிறதுக்கு அவர் கிறிஸ்துவையும் சபையும் தான் எக்ஸாம்பிளாக பயன்படுத்துகிறார். இப்போ 24வது வசனத்தை பார்த்தோம்னா, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியிலும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த ரேஞ்சுக்கு நீ உன் மனைவியை அன்பு செய்யணும்னு சொல்கிறாரு இல்லையா. அடுத்து பாருங்கள், புருஷர்களுக்கும் அதே மாதிரி போதனை கொடுக்குறாரு. 29ஆம் வசனத்தை குறிப்பாக கவனிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவனும் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய, அதாவது இயேசுடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். the flesh of his flesh, the bone of his bones. ரைட், நம்முடைய இணைப்பு அந்த ரேஞ்சுக்கு இருக்குது கிறிஸ்துவோடு கூட. பாருங்க, எப்போ ஒரு மனைவி கணவனோடு இணையும் போது கணவனுக்குரியதெல்லாம் அந்த மனைவிக்கும் சொந்தமாகுதோ, அதே போல தான் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருக்கும்போது அவரோடு ஒன்றா மாறிடுறோம், அவரோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிதாவுடைய நாமம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. வேதமே போதிக்குது, அவர் மணவாளன், நாம் மணவாட்டி இல்லையா. இப்போ கிறிஸ்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த வெற்றி, அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லமை, அந்த அதிகாரம், இதை எல்லாமே நமக்கும் சொந்தமாக மாறி இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், வேதம் என்ன போதிக்கிறது, கிறிஸ்துவோடு கூட நாம் உடன் சுதந்திராயும் இருக்கிறோம், கோஹேர்ஸ். நீங்கள் பைபிளில் கணவன் மனைவியை குறித்து வேதம் போதிக்கும்போது கவனிங்க, முதல் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இங்கே கணவன் மனைவியை குறித்து பேதுரு போதிக்கும்போது இப்படி சொல்கிறாரு. ரைட், 7ஆம் வசனத்தை கவனிங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாகனபடியினால். அவங்களும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. புரியுதா? ஹேர்ஸ் டுகெதர், நம்மோடு கூட இணைந்து அவர்களும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க, எல்லா ஆசீர்வாதம், எல்லா நன்மைக்கும் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போது இந்த கான்செப்டை நம்ம நல்லா விளங்கிக்கணும். இதெல்லாம் நம்முடைய சொந்த முயற்சினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் கிடையாது. நீங்கள் இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இல்லையா, கிறிஸ்துவோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நான் நிறைய போதனைகள் கேட்டிருக்கிறேன் அந்த வசனத்திலிருந்து. அதில் பொதுவாக வழக்கமாக மக்கள் போதிக்கிறதுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுடைய முயற்சினால் நீங்கள் அடைய போகிற ரைட் ஒரு ஆவிக்குரிய நிலைமையாக தான் பொதுவாக எல்லாரும் போதிப்பாங்க. ரைட், ஆனால் அந்த வசனம் அந்த விதமாக போதிக்கப்பட்ட ஒரு வசனம் கிடையாது. அதே போல் இங்கே ரோமரில் நம்ம பார்க்குற எதுவுமே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த 11 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற காரியம்லாம் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சினால் அடையிற ஸ்லாக்கியமோ ஆவிக்குரிய அந்த ஒரு நல்ல நிலைமையோ கிடையாது. அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பதினால, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறதுனால, கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது.
ரைட். எபேசியர் 1:3 இதைத்தான் நமக்கு போதிக்குது. எபேசியர் 1 கவனிங்க, 3 பாருங்கள். எபேசியர் 1:3. ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்ன சொல்லுது? ரொம்ப அற்புதமான வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க, அது எப்படி போட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்து மேலே இருக்குதுங்க. அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவருக்குள் மூழ்க பண்ணப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய சரீரமாக மாறி இருக்கிறீங்க, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய அவயமாகவே இருக்கிறீங்க, அவருடைய மாம்சத்தின் மாம்சமாகவும் எலும்பின் எலும்பாகவும் இருக்கிறீங்க. அதனால் அவர் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்திருக்குது. புரியுதா? ரைட். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரிஜினல் சொந்தக்காரர் இயேசு. இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, இயேசுவோடு அடையாளப்படுத்தப்படுகிறதுனால, இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக நீங்கள் இருக்கிறதுனால, அவர் மேலே இருக்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கும் சொந்தமாக மாறி இருக்குது. ரைட். இது ஆண்டவர் திட்டம் போட்டு செஞ்சார். பிதாவானவர் இதை பிளான் பண்ணி செஞ்சார். ஏன்னா ஆதாமுக்குள்ள மனிதன் வீழ்ந்தான், பாவத்துக்கு உட்பட்டான், சாபத்துக்கு உட்பட்டான், மரணத்துக்கு உட்பட்டான், பிசாசுக்கு அடிமையாக மாறினான். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, ஒரு மனிதனுடைய பாவத்தினால இவ்வளவு பலவீனமும் மனுக்குலத்து மேலே வந்திருக்குதே. இப்போ ஒரு மனிதனுடைய வெற்றியின் மூலமாக மனுக்குலத்தின் மீது ஆசீர்வாதம் வரணும், நீதி வரணும், நீதியின் ஸ்தானம் வரணும், ஆசீர்வாதம் வரணும், ஜீவன் வரணும், நித்திய ஜீவன் வரணும், விடுதலை உண்டாக வேண்டும், ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும், வியாதியிலிருந்து சுகம் உண்டாக வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களையும் தூக்கி கொடுத்துட்டாரு. ஆதாமுக்குள்ளாக மனிதன் எவ்வளோ பாட அனுபவிச்சானோ அதை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கி அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவனாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஏன் இது நிறைய பேரோட அனுபவமாக மாறலைன்னா, இந்த சத்தியம் நிறைய பேருக்கு இன்னும் விளங்கலை. புரியுதா? இப்போ எல்லாரும் இதை என்ன பண்ண நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் அப்படியே பெருசாக முயற்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சாதிச்சு பெருசாக நான் சம்பாதிக்க போகிறேன்னு அந்த ஒரு ஐடியில் போயிட்டாங்க. கவனிங்க, இந்த சத்தியத்துக்கு ஒரு இடம் இருக்குது, பிரமாணங்கள் ஒரு சில இருக்குது. உதாரணத்துக்கு விதைப்பின் அறுப்பின் பிரமாணம் இருக்குது, ரைட், ஜாக்கிரதை, உண்மை, இப்படி பல பிரமாணங்கள், இது சம்மந்தப்பட்ட நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்குது. ரைட். இந்த சத்தியத்தை நம்ம போதிக்கிறதுனால அதெல்லாம் தேவையில்லை, தூக்கி போட்டுருவோம் போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பைபிளில் என்றைக்குமே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சத்தியத்தை எடுத்துகிட்டு இது மட்டும்தான், மற்றதெல்லாம் தேவையில்லை, யூஸ்லெஸ்ன்னு சொல்லவே கூடாது. அப்படி போனீங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் எரர். ரைட். நீங்கள் ஒரு தவறான ஒரு போதனைக்குள்ளே போயிடுவீங்க. ரைட். ஒவ்வொரு சத்தியத்திற்கும் கர்த்தர் ஒரு இடம் வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ரைட். இது இருக்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் நான் தூக்கி விசிறடிக்க போகிறேன், அப்போ அந்த மாதிரி போயிடக்கூடாது. இப்போ விசுவாசத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, அதான் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு விசுவாசம் அப்படின்னு போயிட முடியாது. அதை நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு நான் தசம பாகம் கொடுக்கணும், அப்புறம் என்னத்துக்கு நான் விதைக்கணும், அறுக்கணும், அப்படி போயிடக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு நான் ஒழுங்காக வாழணும், அப்புறம் என்னத்துக்கு நான் பரிசுத்தமாக இருக்கணும், அப்புறம் என்னத்துக்கு நான் கீழ்ப்படியணும், அந்த மாதிரி போயிடக்கூடாது. புரியுதா? இதே ரோமர் 6 நீங்கள் 12 படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு போதனை இருக்குது. எப்படி சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும், ரைட், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அதை குறிச்செல்லாம் போதனை இருக்குது. ரைட். அதனால் இந்த சத்தியத்தை எடுத்துகிட்டு இப்போ அதெல்லாம் தேவையில்லைல்ல, அதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அது? நான் ஆட்டோமேட்டிக்காக நடந்ததை லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம், அதுக்கு தான் டீட்டெயிலாக ஒத்த வசனத்தை 2-3 மெசேஜில் பேசுகிறது காரணம் அதுதான். ஏன்னா சில சமயம் மக்கள் ஒரு சத்தியத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுறது. அது மட்டும்தான், மற்றதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி போயிடுறது. அப்படி போகக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கும் சொந்தமானதாக இப்போ மாறி இருக்கிறது.
இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 6ஆம் வசனத்தை கவனிங்க. தம்முடைய ஓகே எபேசியரில் இருக்கிறேன், ரோமருக்கு போகலாம். ரோமர் 6ஆம் வசனத்தை கவனிங்க. ரைட், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, கவனிங்க, இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யும்படிக்கும் போடலை, செய்யாதபடிக்கு. ரைட், பர்பஸ் இதுதான். இனிமேல் நம்ம பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்கோட உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட், அதெல்லாம் ஒரு நோக்கத்தோட. என்ன நோக்கம்னா, இனி நம்ம பாவத்தில் வாழக்கூடாது, பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு தான் இதெல்லாம். ரைட், ஹல்லேலூயா, மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்கேயும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பிரின்சிபலை பார்க்கலாம். நீங்கள் சிலுவையில் தொங்குனீங்களா? நீங்கள் சிலுவையில் ஏசப்பா தொங்கும்போது பிறந்திருந்தீங்களா? கிடையாது. நீங்கள் அப்போ உயிரோடு கூட இல்லை. என் உயிரோடு இருந்த அந்த பேதுரு, உயிரோடு இருந்த அந்த பவுல் அப்போஸ்தலன் கூட சிலுவையில் ஏசப்பா கூட சேர்ந்து தொங்குனாரா? கிடையாது. ரைட், அப்போ இங்கே ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை இங்கே எடுத்து அவர் போதிக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாறி இருக்குது. எப்படி அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாம் இப்போ உங்களுக்கு சொந்தமாக மாறி இருக்குதோ, அதே போல் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவமும் இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு சொந்தமாக மாறி இருக்கிறது. புரியுதா? ரைட், அவர் அறையப்பட்டார்னா நீங்களும் அறையப்பட்டீர்கள். யூ ஆர் ஐடென்டிஃபைட் வித் வாட் ஹீ டிட். ரைட், அவர் செய்த அந்த கிரியையோடு நீங்களும் அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள். அவர் செய்த கிரியையோடு நீங்களும் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். புரியுதா? ரைட், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாருங்க, இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் விளையாடுறாங்க. சில சமயம் பார்த்துருக்குறீங்களா, பேட்டிங் பண்ணும்போது அத்தனை டீமில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பாருங்க, 1 ரன்னு 2 ரன்னு 3 ரன்னு டக் அவுட்டு அப்படிலாம் ஆகியிருப்பாங்க. அதில் நல்லா ரன் அடித்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர் இருப்பாங்க. ஆனால் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பிளேயரை சொல்ல மாட்டாங்க, அந்த டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜெயிக்க வச்சது ஒரு 2-3 பேர் தான். ரைட், அவங்க தான் மெஜாரிட்டி கான்ட்ரிபியூஷன். ஆனால் டீமாக சேர்ந்து விளையாண்டதுனால டீம் ஜெயிச்சிருச்சு. ரைட், இன்னைக்கு இப்போலாம் ஐபிஎல் நடந்துகிட்ருக்குது இல்லையா, எல்லோரும் மோசமாக விளையாண்டுருந்தாலும் ஒரு 2 பேர் நல்லா விளையாண்டுருப்பாங்க, அவங்கள வச்சு தான் ஜெயிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. ரைட், முக்கியமான தருணங்கள்லாம் அவங்க தான் முன்னாடி நின்று போராடி நல்லா செஞ்சுருப்பாங்க, நல்லா விளையாண்டுருப்பாங்க. ஆனால் ஜெயிச்சதனமாக டீமில் இருக்க எல்லாரும் ஜெயித்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் இப்போ சிஎஸ்கே நம்ம ஊரில் இருக்குது, ஜெயிச்சா சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு அப்படின்வாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த வெற்றிக்கு காரணம் ஒரு 4 பேர் தான் இருப்பேன், இல்லை ஒரு 6 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மிச்சம் மீதி இருக்கிற அவங்களுக்கும் அந்த வெற்றி சேர்ந்துருச்சு. ஏன்னா டீம் இவங்களோட அவங்க இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த டீம் மூலமாக. இப்போ இந்தியா விளையாடுது. ரைட், ரோஹித் சர்மா 264 ரன் ஒரு தடவைலாம் மேட்ச் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரெக்கார்டு பண்ணாருங்க. அவருக்கு தான் முக்கால்வாசி ரன்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ரன்னும் அவர் தான் அடித்தார் அன்னைக்கு மேட்ச்சில். ரைட், ஆனால் இந்தியா ஜெயிச்சிச்சு மேட்ச்சு. ஆனால் ரோஹித் சர்மா ஜெயிச்சாருன்னு சொல்லலை, இந்தியா ஜெயிச்சிருச்சு அந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் தான் மொத்தம் முக்கால்வாசி ரன் அடிச்சிருக்காப்புல, இருந்தாலுமே சொல்கிறது எப்படி சொல்கிறது, இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த வெற்றிக்கு காரணமாக ஒரு ஆள் இருந்திருந்தாலும் மற்ற எல்லாரும் அதோடு கூட இணைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கும் அந்த வெற்றி சொந்தம். இவங்க அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்திருந்தாலுமே அவங்களுக்கு அந்த வெற்றி சொந்தமாயிருச்சு. இப்படி பல ஆங்கிள் இருந்து நீங்கள் இதை பார்க்கலாம். இயேசுவுடைய அந்த சாதனை, இயேசுவுடைய அந்த வெற்றி, இயேசுவுடைய கடந்து போன அந்த அனுபவங்கள், இதுக்குள்ளே நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட நாமும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது நாமும் சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு. என்ன எவ்வளோ அழகாக சொல்கிறார். இப்போ அந்த லாங்குவேஜை கொஞ்சம் கவனிங்களேன்.
நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிஞ்சிருக்கணும், இயேசுவோட கூட என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். ரைட்? அப்படின்றது நமக்கு தெரியணும், தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் இது. ரைட்? அப்போ ஐ எம் க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட் அப்படின்னு இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் கூட சொல்லலாம். ஏன்னா அது அவன் சம்பாதிக்க போகிற ஒரு அனுபவம் கிடையாது. அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமிஷத்துலேயே அவனுக்கு சொந்தமாக அந்த அனுபவம் மாறிடுச்சு. இப்போ அவன் என்ன செய்யணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அதை சொந்தம் பாராட்டி அதை அறிக்கை செய்து அதை விசுவாசித்து அவனுடைய அனுபவமாக மாற்ற வேண்டும். அது அனுபவமாக மாறும்போது என்ன ஆகுது, நீங்கள் பாவம் செய்கிறத நிப்பாட்டிடுவீங்க, பாவத்திற்கு ஊழியம் செய்கிறத, பாவத்தை தொடர்ந்து செய்கிறத நிப்பாட்டிடுவீங்க. இப்போ நம்ம ஹீலிங்கில் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்குதா. ஆல்ரெடி கிறிஸ்துவின் மூலமாக நம்ம குணமாக்கப்பட்டுட்டோம். அதை விசுவாசித்து ஜெபிச்சு இல்லை அறிக்கை செய்து அதை நமக்குன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. அதே போல தான் இந்த பாவத்திலேருந்து விடுதலையும் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து நம்பி எடுத்துக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. இது விளங்கிருச்சுன்னா நம்ம இனிமேல் வாசிக்க போகிற அந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு நல்லா அருமையாக விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.